550 பேர். மற்ற மாவட்டங்களில் 5 மாவட்ட காவல கண்காணிப்பாளர்கள், 4 கமாண்டன்ட்ஸ், அப்புறம் தேசிய பேரிடர் மீட்பு படையில் 10 குழுக்கள், 250 பேர் உள்ளிட்ட 10 குழுக்கள், 168 இந்திய ராணுவ வீரர் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபட்டு உள்ளனர். இது தவிர நம்ம ஏர்ஃபோர்ஸ் மூலமாக நிறைய பகுதியில் அந்த படகு மூலமாக சில போக முடியல. அந்த பகுதியில் ஏர்ஃபோர்ஸ் மூலமாக நம்ம ஒரு ஃபுட் பேக்கெட்ஸ் ட்ராப் பண்ணுறதுக்கு இன்றைக்கு ஒரு 1000 கிலோ உணவு ஏர் ட்ராப் பண்ணியிருக்கோம். நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து அந்த ஒரு 5 ஹெலிகாப்டர்ஸ் ஏர்ஃபோர்ஸ்லேருந்தும் நேவிலேருந்தும் ஒரு 5 ஹெலிகாப்டர்ஸ், அப்புறம் ஒரு ஏர்கிராஃப்ட் மூலமாக அந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் போக்குவரத்து போக முடியல. இப்போது தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் சுற்றி தண்ணீர் இருக்கிறதுனால போக்குவரத்து போக முடியல. ஆனால் ஏர்கிராஃப்ட் வழியாக தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு உணவு கொண்டு போய் அங்கேருந்த ஹெலிகாப்டர் மூலமாக கடலோர பகுதிக்கு ஏர் ட்ராப் பண்ணுறதுக்கு, அந்த சாப்பாடு ஹெலிகாப்டர் மூலமாக சப்ளை பண்ணுறதுக்கு ஏர்ஃபோர்ஸோடையும் நேவியோட பேசி அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது தவிர இப்போது ஒரு 106 முகாம்கள் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த குறிப்பாக இந்த 2 மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் கூட சில பகுதியில் அந்த முகாம் ஆரம்பிக்கும். ஆக மொத்தமாக ஒரு 106 முகாம்கள். இந்த 106 முகாம்களில் இப்போது சாயந்தரக்கு ஒரு நிலவரம் படி 9705 பேரை அந்தந்த பகுதியில் இந்த மீட்பி அந்த முகாம்களில் தங்க வச்சிருக்கோம். அப்புறம் படகுகள் சுமார் 200 படகுகள், அதில் 43 படகுகள் ஃபயர் சர்வீஸுடைய படகுகள், அப்புறம் தேசிய பேரிடர் மீட்பு படையில் உள்ள 16 படகுகள், அப்புறம் மீதி சுமார் 140 படகுகள் மீன்வள துறை மூலமாக அரேஞ்ச் பண்ணி இந்த 2 மாவட்டங்களில் இப்போது மீட்பு பணியில் இருக்கும். அதே மாதிரி உபகரணங்கள், ஜேசிபி போன்ற உபகரணங்கள் ஒரு 500 ஜேசிபி, அப்புறம் டிராக்டர்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மற்ற மாவட்டங்கள்லேருந்து கூட ஜேசிபி, டிராக்டர்ஸ், அப்புறம் அந்த சேசி கொஞ்சம் உயரான உள்ள வண்டிகள், ஹெவி வெஹிக்கிள்ஸும் அங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இப்போது தண்ணி அளவு இப்போ திருநெல்வேலி பகுதியில் கொஞ்சம் வடிய ஆரம்பிச்சிருக்கு. விரைவில் கீழே பகுதியிலும் கொஞ்சம் வடிய ஆரம்பிக்கும். ஸோ சில பகுதி இந்த தண்ணீருடைய லேவல் கீழே குறைஞ்ச உடனே, ஓரளவுக்கு வடிஞ்ச உடனே பல பகுதியில், தாழ்வான பகுதியில் அந்த தண்ணீர் நம்ம பம்ப் மூலமாக எடுக்க வேண்டியே இருக்கும். அதுக்காக சென்னை மாநகரத்தில் அந்த 100 பம்புகள் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு இன்றைக்கு சாயந்தரம் நம்ம மூவ் பண்ணிட்டுருக்கோம். அது தேவை, அந்த ஸ்டேஜ் வரப்போகுது. அதுவும் நம்ம பம்பிங் மூலமாக இங்கே தண்ணி கிளியர் பண்ண வேண்டியே இருக்கும். ஆனால் இப்போது ஒரு முக்கியமான நம்மகிட்ட உள்ள ஒரு வேலை, ஒரு ப்ரையாரிட்டி, அங்கே நிறைய பல கிராமங்களில், அப்புறம் நகர் பகுதிகளில் நிறைய பேர் அங்கங்கே தண்ணியில் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடனடியாக நம்ம அவங்களுக்கு ரீச் பண்ணி அவங்களுக்கு உணவுப் பொருட்கள், குடிநீர் ரீச் ஆகணும். அதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்காக மற்ற மாவட்டங்களில் இந்த பிரெட்ஸ், பிஸ்கெட்ஸ், குடிநீர் போன்ற சாமான் பேக் பண்ணி ஒரு 18 லோரிகள் இப்போது தூத்துக்குடி போகிற வழியில் இருக்குது. இன்னைக்கு நைட் அங்கே போய் ரெடியாக இருக்கும். அப்புறம் அங்கே நம்ம காலையில் அர்லி மார்னிங் அது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அங்கே நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நமக்கு
அதாவது கால்ஸ் மீட்கணும்னு சொல்லிட்டு கால்ஸ் எந்த மாதிரிலாம் கால்ஸ் எத்தனை கால்ஸ் வந்திருக்கு, நம்ம எத்தனை தடவை மீட் இருக்கோம் அந்த மாதிரி கால்ஸ் வந்து இந்த கால்ஸ் பொறுத்தவரையில் நம்ம எக்ஸாக்டாக இப்போ எங்கிட்ட அந்த புள்ளி விவரம், அதாவது நம்ம அந்த தொலை தொடர்பு மூலமாக ஒரு 15,626 நம்ம கால் சென்டரில் மொத்தமாக கால் வந்தது. அதில் 13,872 89% கால். தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தலைமைச் செயலாளர்